பார்க்குறாரு. மேலே போய் பார்க்கும்போது அவருக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, மொத்தம் 11 நபர்களும் அங்கே இறக்கப்பட்டிருந்தாங்க. சும்மாவில் அவர்கள் அனைவருமே கண்கள் கட்டப்பட்டு, கைகள் கட்டப்பட்டு, வாய் பொத்தப்பட்டு அவர்கள் அனைவருமே தூக்கில் தொங்கிட்டு இருந்துக்கிறாங்க. இது பார்க்கறதுக்கே ரொம்பவுமே வித்தியாசமான மரணங்களா இருந்திருக்கு. உடனே அங்கிருந்து பயந்து வெளியோடி வந்தவர் உடனடியாக பிசிஆருக்கு தகவல் சொல்றாரு. பிசிஆர்னா போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் சொல்றாரு. இதை அடுத்து அங்க போலீஸ் ஹெட் கான்ஸ்டபிளான ராஜீவ் தோமர் அங்க வர்றாரு. அங்க வந்து அவர்கிட்ட விசாரிச்சுட்டு மேலே வந்து பார்க்கலான்ட்டு மேலே வந்து பார்க்குறாரு. அந்த போலீஸ் அதிகாரியினுடைய 17 வருட அனுபவத்தில் அந்த மாதிரி ஒரு மரணங்களை அவர் பார்த்ததே இல்லைன்னு சொல்றாரு. அங்க முதற்கட்டமா இது ஒரு கொலையாத்தான் இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க போலீஸார். ஏன்னா 17 பேரும் கண்ணை கட்டப்பட்டு கை கட்டப்பட்டிருந்துக்கு அது ஒரு மிஸ்டீரியஸான ஒரு டெத்தாக இருந்துக்கு. அப்போ இதை வந்து கண்டிப்பாக வெளியாட்கள் தான் யாரோ ஒருத்தர் செஞ்சுருப்பாங்க, சொத்துக்காக செஞ்சுக்கலாம், இல்லை பகைக்காக செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற கோணத்துல எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அப்படி எந்த தடை